நேர்களே, அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது ஆட்டத்தை தொடங்கிவிட்டார் என்றுதான் கூற வேண்டும். இந்திய பொருட்கள், இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்கள், அதாவது அமெரிக்காவிலே இறக்குமதி செய்யப்படுகின்ற இந்திய பொருட்களுக்கு 25% வரி என அதிரடியாக அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 25% வரி மட்டுமல்ல, கூடுதலாக அபராதமும் விதிக்கப் போகிறோம் என்ற வகையிலே ஒரு அதிர்ச்சி தகவலை தற்போது வெளியிட்டிருக்கிறார் டிரம்ப் என்றுதான் கூற வேண்டும். இது ஆகஸ்ட் 1 முதல், நாளை மறுதினம் முதல் இந்த வரி விதிப்பு என்பது அமலுக்கு வருகிறது என கூறியிருக்கிறார். அதாவது இந்திய பொருட்கள் அங்கு செல்லும் போது கூடுதல் விலைக்கு விற்கப்படும். இதனால் நிச்சயமாக இந்திய பொருட்களுடைய விற்பனை சரிய வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு தகவலும் தற்போது அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே அமெரிக்க அதிபர் டிரம்ப் தற்போது அதிரடியாக இந்தியாவுக்கு செக் வைக்க ஆரம்பித்திருக்கிறார். அவர் தன்னுடைய சிறப்பாக ஒரு சமூக வலைதள பதிவினை ஒன்று போட்டிருக்கிறார். அதிலே அமெரிக்காவை மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்ற மகா என்று முடித்திருக்கிறார். அதில் சொல்லும் பொழுது ரஷ்யா ஏற்கனவே உக்ரைனுடன் ரஷ்யா போரை நிறுத்தவில்லை. ஆனால் ரஷ்யாவிடமிருந்து அதிகமாக மிலிட்டரி எக்யூப்மெண்ட், அதாவது ராணுவ தளவாடங்களை வாங்கும் நாடுகளில் இந்தியா ஒன்று. அதே போன்று எரிபொருளையும் அதிகமாக வாங்குகிறது. சீனாவும் இந்தியாவும் போட்டி போட்டுக் கொண்டு ரஷ்யாவுக்கு ஆதரித்து இந்த எரிபொருட்களை வாங்கி கொண்டிருக்கிறது. எல்லாருமே ரஷ்யா உக்ரைனுடன் போரை நிறுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கும் நிலையில் அங்கு பலரையும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ரஷ்யாவுக்கு பலமாக இருப்பது இந்தியாவும் சீனாவும் தான். பொருளாதார ரீதியாக அவர்களை பலப்படுத்துகிறார்கள். எனவே ஆல் திங்ஸ் நாட் குட் என்று கூறியிருக்கிறார். இந்தியாவுடன் எதுவும் சரியில்லை என்ற வகையில் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். ஆல் திங்ஸ் நாட் குட் என்று கூறிவிட்டு India will therefore be paying a tariff of 25% plus a penalty for the above starting on August 1st என்று கூறியிருக்கிறார். ரஷ்யாவுக்கு உதவி செய்வதற்காக அவருடைய பொருளாதார ரீதியாக அவர்களை வளப்படுத்தும் வகையில் அவர்களிடம் எரிபொருள்கள், ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலே தற்போது இவர்களுக்கு 25% வரி மட்டுமல்ல, கூடுதலாக அபராதமும் விதிக்கப் போகிறோம். அது எவ்வளவு என்று தெரிவிக்கவில்லை, ஆனால் அபராதமும் உண்டு. பிளஸ் பெனால்டி ஃபார் த அபவ் என்ற வகையிலே ஒரு எச்சரிக்கை அறிவிப்பினை இல்ல, அதிரடி அறிவிப்பையே வெளியிட்டிருக்கிறார். நிச்சயமாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை, பாதிப்பை பொருளாதார ரீதியாக இது ஏற்படுத்தக்கூடும். இந்தியாவுடைய ஏற்றுமதியிலே மிகப்பெரிய பாதிப்பு. அது மட்டுமல்ல, இந்திய பொருட்கள் அங்கு மேலும் கூடுதலாக விலை உயர்ந்து விற்கப்படும் நிலை ஏற்படும். இதனால் இந்திய பொருட்களை வாங்குவதை தவிர்த்து வேறு பொருட்களுக்கு, மலிவான பொருட்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு என்பதையும் மறுக்க முடியாது என்பதுதான் ஏற்றுமதியாளர்கள் சங்க நிர்வாகிகள் எல்லாம் இந்த கருத்தினை தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு டிரம்ப், இந்தியாவின் நட்பு நாடு என்று கூறிக்கொண்டு வந்த டிரம்ப் இப்போது அதிரடியாக விதித்திருக்கிறார். இந்த வரி நிச்சயமாக எந்த அளவுக்கு இந்த வரி பாதிப்பை ஏற்படுத்த போகிறது, இந்தியா என்ன செய்ய போகிறது, இந்தியா பதிலடியாக இங்கு அமெரிக்க பொருட்கள் வந்தால் அவர்களுக்கு கூடுதலாக வரி விதிப்பார்களா, என்ன நடக்க போகிறது என்பது அடுத்தடுத்த நாட்கள் தெரிய வரும். ஆனால் இந்தியாவும் அமெரிக்காவும் இது தொடர்பாக அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்வது தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரை அதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் ஏற்கனவே அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ளாத அனைத்து நாடுகளுக்கும் 15 முதல் 20% மட்டுமே வரி விதிப்பது குறித்து பரிசீலித்து வந்தார்கள். ஆனால் தற்போது கனடாவுக்கு 35%, அல்ஜீரியா, இலங்கை மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளுக்கு 30% வரி, புரூனே, லிபியா, மால்டோவா ஆகிய நாடுகளுக்கு 25% வரி, பிலிப்பைன்ஸ்க்கு 20% என டிரம்ப் அதிரடியாக அறிவித்த நிலையில் தற்போது இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 25% வரி என அறிவித்திருக்கார். நிச்சயமாக இது மிகப்பெரிய அளவுக்கு இந்திய ஏற்றுமதி சந்தையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது உறுதி என்று தெரிகிறது நேயர்களே.